இந்த தொகுதியில் எம்எல்ஏவான என்னை போக்குவரத்து துறை அமைச்சராக்கியதால் தான் பட்டி தொட்டி வரை அரசு பேருந்து தற்பொழுது புத்தம் புதிய பேருந்துகளாக இயக்கப்பட்டு வருகின்றன. எனவே திமுக சார்பில் குன்னம் தொகுதியில் போட்டியிடும் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாக்காளர்கள் மத்தியில் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த பிரச்சாரத்தின் போது திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். வெற்றி வாய்ப்பை வெற்றி அலையை வீசி வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வெற்றி வேட்பாளர் இன்றைய தினம் மீண்டும் உங்களுக்கு உழைப்பதற்காக உதயசூரிய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களுடைய வந்து கொண்டிருக்கிறார். என்ன பொருள் தேவையோ, டிவியோ, மிக்சியோ, ஃப்ரிட்ஜோ, கிரைண்டரோ, படிக்கிற பிள்ளைகளுக்கு காலையில சத்துணவு காலை உணவை கொடுத்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டா சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளர் வைத்தியை ஆதரித்து ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் ஜெயங்கொண்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசும்போது திமுக கடந்த 5 ஆண்டுகளில் பொய் சொல்லியே மக்களை ஏமாற்றி விட்டது. கடந்த தேர்தல் வாக்குறுதியில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? அதே போல் ஸ்டாலினுடைய மகன் கல்வி கடனை ரத்து செய்வோம் என்றார், இதுவரை ரத்து செய்யவில்லை. பெண்களுடைய நகைகள் எல்லாம் அடகு வையுங்கள், நகை கடன் ரத்து என்றார்கள். மக்கள் எல்லாம் நகையை போய் அடகு வைத்தார்கள். ஆனால் நகை கடன் ரத்து செய்தார்களா? இதுவரை இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? திமுக சொல்வதை எதையும் செய்யாது. சொத்து வரி, மின்சார வரி, வீட்டு வரி எல்லாவற்றையும் எடுத்து விட்டார்கள். மக்கள் மீது வரி சுமையை ஏற்றி விட்டார்கள். இங்கு நிற்பவர்கள் ஒவ்வொருவர் மீதும் 1 லட்சம் வரை கடன் உள்ளது. 28,000 கோடி வரி கட்டுகிறார்கள். மக்களுடைய வரி பணத்தை சரியாக திட்டமிடாமல் ஊதாரித்தனமாக செலவு செய்து விட்டார்கள் திமுகவினர். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிடும் பாமக வேட்பாளர் வைத்தியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக, பாமக, பாஜக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக எடுத்து விடுவோம் சொன்னாங்க. ஸ்டாலினுடைய மகன் உங்களுக்கு தெரியும், தஞ்சை சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் முரளிதரன் தனது சூறாவளி சுற்றுப்பயணத்தை தஞ்சையில் உள்ள 4 வீதிகளில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படை சூழ நடந்து சென்று ஊர்வலமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதால் தஞ்சை குலுங்கியது. தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் முரளிதரன் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். இவர் இளைஞர்கள் படை சூழ தனது தேர்தல் பிரச்சாரத்தை கடந்த 1 வார காலமாக மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் தஞ்சை நாகப்பட்டினம் சாலை பூச்சந்தி அருகில் பூ வியாபாரிகளிடம் வாக்குகளை சேகரித்தார். பிறகு தஞ்சை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வணிகர்கள், வியாபாரிகள், பெண்கள், தொழிலதிபர்கள், தரைக்கடை வியாபாரிகள், ஆட்டோ தொழிலாளர்கள் ஆகியோர்களை நேரில் சந்தித்து தனக்கு வாக்களிக்குமாறு 2 கரம் கூப்பி கேட்டுக்கொண்டார். அதன்படி நேற்று மாலை கொடிமரத்து மூலை பகுதியில் இருந்து இளைஞர்கள் படை சூழ தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அங்கிருந்து மேல வீதி, வடக்கு வீதி, தெற்கு வீதி, பழைய பேருந்து நிலையம், காந்தி சாலை, ஆற்றுப்பாலம் வழியாக ஊர்வலமாக நடந்து ரயில் அடிக்கு வந்து சேர்ந்தார். அப்போது சாலைகளில் 2 புறமும் இருக்கின்ற பொதுமக்கள் மத்தியிலும் கடைக்காரர்களிடம் தனக்கு வாக்களிக்குமாறு 2 கரம் கூப்பி கேட்டுக்கொண்டார்.
அப்போது இளைஞர்கள் தாமாகவே திரண்டு வந்து சுயேட்சை வேட்பாளர் முரளிதரனுக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர் முரளிதரன் பேசும்போது, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்றால் அவரவர் கொள்கைக்கு மாறாக வெவ்வேறு கட்சிகளுக்கு தாவி கொண்டிருக்கின்றனர். இந்த சூழல்தான் தமிழகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி சென்று தான் தன்னுடைய நிலையை அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொண்டு இருக்கின்றனர். ஆனால் நான் அப்படி அல்லன். பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தேர்தலில் சுயேட்சையாக நிற்கின்றேன். கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் இருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும், பிறகு ஊராட்சி மன்ற தலைவரான பிறகு பொதுமக்களுக்கு பல்வேறு வகையிலான பொது சேவைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறேன். பணம் சம்பாதிப்பது எனது நோக்கம் அல்ல, பொதுமக்களுக்கு சேவை செய்வதுதான் தனது நோக்கம் என்று அவர் பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், உங்களை நம்பியும் எனது உழைப்பு நம்பியும் தான் தேர்தலில் சுயேட்சையாக நிற்கின்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இருக்கும் பொழுது சுயேட்சையாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையோடு உங்களுக்கு முன்னால் நான் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றேன். கிளியனூர் ஒன்றியம், கொந்தாமூர், தென் சிறுவலூர், ஆதனப்பட்டு ஆகிய ஊராட்சிகளில் உள்ள வாக்காளர்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். இதில் கிளியனூர் ஒன்றிய கழக செயலாளர் பக்தவச்சலம், மாவட்ட நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வி, செல்லப்பெருமாள், கோகுல்ராஜ், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கணபதி, சங்கர் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். மாண்புமிகு அம்மாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் வடக்கு மண்டல தளபதி அவர்களை வீடு வீடாக வீதி வீதியாக உங்கள் இல்லம் தேடி உங்கள் வாசல் தேடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சின்னம் இரட்டை இலை ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதம் இந்த ஊருக்கு சொந்தக்காரர். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பாக சட்டமன்ற தேர்தலில் 4வது முறையாக போட்டியிடும் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரில் உள்ள காளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். காந்தி நகர், நடராஜபுரம் தெரு, நடராஜபுரம் 5வது தெரு பகுதிகளில் தூத்துக்குடி அஇஅதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கடம்பூர் ராஜா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் நகர செயலர் விஜயபாண்டியன், ராமநாதபுரம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலர் சுந்தரபாண்டியன், வடக்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ராமர், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலர் கவியரசன், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலர் ஈஸ்வரமூர்த்தி, மகளிர் அணி மாவட்ட செயலர் பத்மாவதி, கனகசுந்தரம், அம்மா பேரவை மாவட்ட இணை செயலர் ஐயப்பன், இளைஞர் அணி நகர செயலர் வேல்முருகன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் ராஜகோபால், அமமுக மேற்கு ஒன்றிய செயலர் கருப்பசாமி, பாஜக மாவட்ட பொதுச் செயலர் வேல்ராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திறந்த வேனில் நின்றபடி வாக்காளர்கள் மத்தியில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கடம்பூர் ராஜ் பேசுகையில், திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் வீட்டு மக்களுக்கு மட்டும்தான் நல்லது, அதிமுக ஆட்சிக்கு வந்தால்தான் நாட்டு மக்களுக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கான ஆட்சி வேண்டுமா அல்லது வீட்டு மக்களுக்கான ஆட்சி வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து வருகின்ற தேர்தலில் ஓட்டு போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்.
உலகமே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த கொரோனா காலகட்டத்தில் கண்ணை இமை காப்பது போல் மக்களை பாதுகாத்தவர் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களை கண்டுகொள்ளவே இல்லை. தனது வீட்டில் உள்ள மக்களுக்காக 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி இருக்கின்றார். திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு வேதனைத்தான் மிச்சம். திமுக ஆட்சியில் வேதனை நிறைந்திருக்கும். அஇஅதிமுக ஆட்சியில்தான் சாதனை நிறைந்திருக்கும். திமுக கூட்டத்திற்கு சென்ற பெண் காவலர் அந்த கூட்டத்தில் வைத்தே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் தமிழகத்தில் அரங்கேறியது. மக்களை காக்கின்ற காவலர்கள் கூட திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. இதுதான் இந்த ஆட்சியின் அவல நிலை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு என அனைத்தும் பல மடங்கு உயர்ந்து விட்டது. 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என திமுகவினர் கூறினார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியதுதான் மிச்சம். முன்பெல்லாம் மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக் அடிக்கும். இப்போதெல்லாம் இந்த ஆட்சியில் மின்சார கட்டண பில்லை பார்த்தாலே மக்களுக்கு ஷாக் அடிக்கிறது. இதுதான் இந்த ஆட்சியின் லட்சணம் என தூத்துக்குடி அஇஅதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கடம்பூர் ராஜு பேசினார். என்ன சொன்னா நாங்க பார்க்காத ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கி 52 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 54 ஆண்டுகள்ல 32 மக்கள் தாண்டி எப்படி தேசியத்தின் தெய்வத்தை 2 கண்களாக போட்டி வாழ்ந்த தேவர் திருமகன் தனக்கென குடும்பம் அமைத்துக் கொள்ளாமல் மக்களுக்காக வாழ்ந்தார்களோ, அதே போல அம்மா அவர்களும் தனக்கென ஒரு குடும்பம் அமைத்துக் கொள்ளாமல் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து மறைந்த துறை. அப்பா விடுதலை தமிழ் புலிகள் கட்சி எதிர் வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவிடைமருதூர் தனி தொகுதி மக்களுக்கு வேண்டும் என்று நிபந்தனையுடன் அஇஅதிமுகவிற்கு ஆதரவு தருவதாக ஏற்கனவே கடிதம் அளித்திருந்த நிலையில், ஆனால் அஇஅதிமுக அப்படி திருவிடைமருதூர் தொகுதியை விடுதலை தமிழ் புலிகள் கட்சிக்கு ஒதுக்க முன் வராத சூழலில் அந்த இடத்தில் அதிமுக வேட்பாளராக ஏற்கனவே வலங்கைமான் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த இளமதி சுப்பிரமணியனை களம் இறக்கியுள்ளது. இந்த சூழலில் இன்றிரவு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் சிறப்பு செயற்குழு கூட்டம் கட்சியின் நிறுவன தலைவர் குடந்தை அரசின் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் நிகழ்கால தேர்தல் அரசியல் சூழ்நிலைகளை குறித்து விரிவாக கலந்து ஆலோசிக்கப்பட்டது. நிறைவாக ஏகமனதாக வருகின்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு நமது கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு தருவது என்றும், அதே வேளையில் இடதுசாரி சித்தாந்தம் கொண்ட கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரிப்பது என்றும், மேலும் பொது தொகுதிகளில் போட்டியிடும் பட்டியலின, பழங்குடியின மற்றும் சிறுபான்மையின வேட்பாளர்களையும் எஞ்சிய அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பது என்றும், காரணம் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மற்றும் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் தருகின்ற வகையில் தமிழக வெற்றி கழகத்தில் 36 பேர் மாவட்ட செயலாளர்களாகவும் தற்போதைய தேர்தலில் வேட்பாளர்களாக 70க்கும் மேற்பட்டோரும் களம் இறக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டும் இந்த முடிவை ஏகமனதாக எடுத்திருப்பதாக
இன்றிரவு நடைபெற்ற சிறப்பு செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு கட்சியின் நிறுவன தலைவர் குடந்தை அரசன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். அதுக்குள்ளே வயசாயிடும், எனக்கும் வயசாயிடும். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு காமராஜும் பாரதி ஒன்றும் அட்ரஸ் இல்லாமல் போராடுறேன்னு பாரு என் தலைவன் ராசம் அடுத்தது ராமதாஸ் அணி உள்ளாட்சி வளர்ச்சியில் வரணும். நம்ம இருக்கிறது ஆட்சினா அனைத்து கட்சி தொடர்பாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி களம் காண்கிறது. இந்திய ஜனநாயக கட்சியின் குன்னம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக சரண்யா அன்பழகன் போட்டியிடுகின்றார். குன்னம் சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு சென்ற இடமெல்லாம் வரவேற்பு அதிகரித்துள்ளது. இதனிடையே சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலத்தூர் கிழக்கு ஒன்றியம் மலையப்ப நகர் பகுதியில் நரிக்குறவர் பொதுமக்கள் மத்தியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு பாசி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் துணை சபாநாயகருமான வரகூர் அருணாசலம் நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க என்ற பாடலை பாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அவர்தான் தலைவர். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக 4வது முறையாக போட்டியிடும் சாக்கோட்டை கா அன்பழகன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகின்றார். கும்பகோணம் மாநகராட்சி பகுதியிலான மீன் மார்க்கெட், புதிய பேருந்து நிலையம், சாந்தி நகர், நூர் நகர், பைராகி தோப்பு, செக்காங்கண்ணி, ஸ்ரீநகர் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார். பொதுமக்கள் மத்தியில் பேசும்போது அவர் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரிக்கை விடுத்தார். இதில் மாநகர துணை மேயர் சு. ப. தமிழழகன், திமுக, காங்கிரஸ், விசிக, தேமுதிக மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்று வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அன்பழகன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மதசார்பற்ற முற்போக்கு உதயசூரியன், பேரன்பு கொண்ட வாக்காளர் உதயசூரியன். சென்னை தாம்பரம் மாநகரம் அஸ்தினாபுரம் பகுதி 37வது வார்டு அதிமுக சார்பாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் அவர்களை ஆதரித்து அஸ்தினாபுரம் பகுதி செயலாளர் அருணாசலம் தலைமையில் ராஜேந்திர பிரசாத் சாலை, அகநானூறு, புறநானூறு, திருக்குறள் தெரு, ராமன் தெரு,
சிலப்பதிகாரம் தெரு, MC நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மத்தியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ஒலிபெருக்கி மூலமாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதிமுக ஆட்சியில் செய்த தாலிக்கு தங்கம், பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள், லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு நல திட்டங்களை கொண்டு வந்தவர். இவை அனைத்தும் திமுக ஆட்சி நிறுத்தியது. தற்போது கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் மகளிருக்கான பல்வேறு நல திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். எனவே நல்லாட்சி மலர இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இதில் செங்கல்பட்டு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலர் விஜய நாராயணன், மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீதர், அஸ்தினாபுரம் பகுதி எம்ஜிஆர் மன்ற இணை செயலர் ராஜேந்திரன் மற்றும் பழனி உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நமது சின்னம் நமது சின்னம் வழக்கறிஞர் 60 ஆண்டு காலமாக நமது அண்ணா நகரிலே வீட்டு பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த வீட்டு பிரச்சனையெல்லாம் நமது வெற்றி வேட்பாளர் ஜெயித்தவுடனே நான் மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பு அகில இந்திய ஊராட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் சோனியா காந்திக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க பரப்புரை மேற்கொண்ட அக்கட்சியின் பொதுச் செயலர் சசிகலா, மேலூர் பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெற தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும், பெண்கள் கல்லூரி அமைக்கப்படும் போன்ற நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும், திமுக ஆட்சியில் டாஸ்மாக் உள்ளிட்ட அரசின் நேரடி வருமானத்தில் பெரிய அளவில் ஊழல் நடைபெறுவதாகவும், இதனால் மின் கட்டணம், எரிவாயு உள்ளிட்டவற்றின் கட்டணம் மக்களை பெரிய அளவில் பாதிப்பதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் துரோகிகளுக்கு பாடம் புகட்டுகின்ற தேர்தலாக இது இருக்க வேண்டும் எனவும் மக்களுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். கண்டிப்பாக அமைத்துடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு ஆட்சியில் திமுக செய்த அவர்கள் செய்த வேலை, அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மடைமாற்றம் செய்து வேறு இடத்திற்கு போய்விட்டது. அது எந்த இடம்? இப்ப நீங்க மேலூரே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கல் குவாரிகள் இருக்கு. அதெல்லாம் அதுல இருந்து வர்றதெல்லாம் அரசாங்கத்துக்கு போக. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் அனைத்து தரப்பு மக்களும் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் என்று பேருந்துகளிலும் ஆட்டோ மற்றும் கார்களில் விழிப்புணர்வு பதாகைகளை ஒட்டியும் விழிப்புணர்வை மேற்கொண்டு பொதுமக்கள் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் என்றும், வாக்களிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி சிறப்பு நிகழ்த்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். பிறகு பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் வாக்களிப்பின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை பகுதியில் வசித்து வருகின்ற பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்றத்தில் உங்கள் அன்பு வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு பழனி சுற்று வட்டாரத்தில் 350 நபர்கள் BBC சேனலுக்கு தங்கள் கருத்துக்களை கூறி பழனி மக்கள் மத்தியில் தற்பொழுது வரவேற்பை பெற்றுள்ளது. தொடர்ந்து சமூக வலைதளத்தில் சமூக ஆர்வலர்களும் கட்சி பிரமுகர்களும் அரசியல் பிரமுகர்களும்
நன்றிகளை வாழ்த்துக்களை வழங்கி வருகின்றனர். உங்க ஓட்டு யாருக்குண்ணே? திமுக போடு. உங்க ஓட்டு யாருக்குமா? ஏதோ மனசு பிடிச்சவங்க போடுங்க. திமுக போடுங்க. ஓட்டு போடுவீங்க? சென்னையை அடுத்துள்ள தாம்பரம் மாநகரம் பொழிச்சலூர் ஊராட்சி கழக திமுக சார்பாக திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை ஆதரித்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, பொழிச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா தயாளன், துணைத் தலைவர் ஜோசப், திரிசூலம் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் ஆகியோர் வீடு வீடாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். இதில் தேமுதிக, மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் பேருந்து நிலையம் முன்பாக ஏற்காடு சட்டசபை தொகுதி திமுக வேட்பாளர் ரேவதியை ஆதரித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலரும் எம்பியுமான கனிமொழி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசும்போது 1.31 கோடி பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அதை உயர்த்தி 2000 வழங்கப்படும் என்று வாக்குறுதியில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சுய உதவி குழுவில் உள்ள சகோதரிகளுக்கு நீங்கள் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்றால் மானியத்துடன் 5 லட்சம் கடன் வழங்கப்படும். மற்றவர்கள் மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் பரவாயில்லை, நான் கொடுக்கிற ஃப்ரிட்ஜும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன வாக்குறுதியை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றி உள்ளார். அந்த உரிமையோடு பெருமையோடு கேட்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி இவங்க எல்லோரும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். 100 நாள் வேலை திட்டத்தை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 100 நாள் யாருக்குமே வேலை கொடுக்கிறது கிடையாது. இப்ப புதுசா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. முதலையே சம்பளம் கொடுக்கறதுல வேலை கொடுக்கறது இல்ல. இப்ப சட்டம் வேற கொண்டு வந்து இருக்காங்க. தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கின்றோம், போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக இந்த 100 நாள் வேலைக்கு இந்த பகுதியிலேயே ஏற்காடு பக்கத்திலே இருக்கக்கூடிய கிராமத்துல யாருக்கும் வேலை கொடுக்கணும்னு நாங்க டெல்லியில உட்கார்ந்து கொண்டு முடிவு பண்ணுவோம். எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும், எந்த பகுதியில இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும், நாங்க முடிவு பண்ணுவோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொடுக்கக்கூடிய பணத்தையும் நிறுத்தி வைத்து இருக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலை கிடைக்கக்கூடிய திட்டத்தை கூட நிறுத்துவதற்கு இருக்கக்கூடிய பாஜகவோடு இதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாமல் பழனிசாமி அவர்கள் கைகோர்த்து மேடையிலே நின்று கொண்டிருக்கின்றார் என்று அவர் கூறினார். ஒருங்கிணைப்பாளர்கள், அணி அமைப்பாளர்கள், அணி துணை அமைப்பாளர்கள், நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயக்கங்களின் நிர்வாகிகள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்களே, செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி நெடுங்குன்றம் ஊராட்சியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நெடுங்குன்றம் ஊராட்சியில் காட்டாங்கோடத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதய கருணாகரனின் கணவர் கருணாகரன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில்
செட்டப் யானை மற்றும் பாரம்பரிய நடனங்களான மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, புலியாட்டம், வாயில் கிருஷ்ணாயிலரை ஊற்றி வாயால் ஊதி நெருப்பை வரவழைப்பது மற்றும் உதயசூரியன் சின்னம் முதலமைச்சரின் படத்தை பொருத்தி அதில் சீரியல் லைட்டுகள் அமைக்கப்பட்டு அதனை சுமந்தவாறு நடனமாடிய காட்சிகள் காண்பவர்களை நெகிழ வைத்தது. நெடுங்குன்றம் முழுவதுமே மக்கள் வெள்ளம் கூட்டணி கட்சிகளின் கொடிகள் ஆக காட்சியளித்தன. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணியின் வெற்றியை உறுதி செய்ததாகவே இது காட்டுகிறது என அப்பகுதி பெண்கள் தரப்பில் தெரிவித்ததை காண முடிந்தது. அது மட்டுமல்லாமல் ஜேபி மூலமாக வேட்பாளருக்கு மலர் தூவி மலர் மாலை மற்றும் சாக்லேட் மாலை அணிவிக்கப்பட்டது. சென்னையை அடுத்துள்ள தாம்பரம் மாநகரம் திரிசூலம் ஊராட்சி கழகம் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, திமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன், திரிசூலம் ஊராட்சி கழக தலைவர் கணேசன் ஆகியோர் திரிசூல நகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினர். திமுக கூட்டணி கட்சியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை ஆதரித்து வீடு வீடாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டனர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகி பலர் பங்கேற்றனர். வாலாஜாபாத் ஒன்றியம் குன்னவாக்கத்தில் செயல்படும் எஸ்ஜி தனியார் தொழிற்சாலை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பாக தேர்தல் விழிப்புணர்வு கோலமிட்டு தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100 விழுக்காடு வாக்களிப்பை உறுதி செய்தல் குறித்து வண்ண கோலங்கள் இடப்பட்டு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல, வாக்களிப்பது நம் கடமை உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதி பேருந்து நிலையத்தில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் வாலாஜாபாத் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மேற்பார்வையாளர் எல்லம்மாள், தனலட்சுமி, வனிதா, சாவித்ரி, ஜெயந்தி, சலிமா, ஜாய்சி மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். வாங்க, அத இருக்க இடம் இருக்கு, வாங்க சார். மேம் நெக்லஸ் ஒரு போட்டோ எடுத்துருங்க சார். கலர் உறுதிமொழி. இந்திய குடிமகள் ஆகி நாளே நல்லா ஓட்டு போடுங்க. இன்று ஓட்டு போடுங்க. ஒரு வாக்கு ஒரு வாக்கு, ஒரு மாற்றம் ஒரு மாற்றம், ஒரு வாக்கு ஒரு வாக்கு, ஒரு மாற்றம் ஒரு மாற்றம், முதல் வாக்கு நாட்டின் எதிர்காலம், நாட்டின் எதிர்காலம். ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம். ஜனநாயகத்தை காப்போம், ஜனநாயகத்தை ஓட்டம். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பல்லாவரம் வடக்கு பகுதி 9வது வார்டு சார்பில் பேண்டு வாத்தியங்கள் முழங்க மாமன்ற உறுப்பினர் லதா சிவகுமார் தலைமையில்
மண்டல குழு தலைவரும் வடக்கு பகுதி செயலாளருமான ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு கண்ணபிரான் தெரு, யாசிகன் தெரு, ஆஞ்சநேயர் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் திமுக கூட்டணி கட்சியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை ஆதரித்து முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி இருகரம் கூப்பி வாக்கு சேகரித்தனர். இதில் பகுதி துணை செயலாளர் சிவகுமார் மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி தமிழக வெற்றி கழக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சி தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது திமுக கூட்டணி கல்லாப்பெட்டி கூட்டணி கலகலத்து போய் இருக்கிறது என்று பேசியதற்கு பிரேமலதா விஜயகாந்திடம் கேள்வி கேட்டதற்கு அதை நீங்கள் விஜயிடம்தான் கேட்க வேண்டும், விஜய் சொல்றதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, அதை விஜயிடமே கேளுங்கள் என்று பதில் அளித்துள்ளார். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேமுதிக சார்பில் போட்டியிடும் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2வது நாளாக விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டேரி, முதனை, விருதகிரி குப்பம், எடக்குப்பம், பழையப்பட்டணம், இருளர்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் திமுக கம்மாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் தலைமையில் முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிறகு கோட்டேரியில் உள்ள திமுக ஒன்றிய செயலாளர் சுரேஷ் அவர்களின் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகையில், நான் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடுகிறேன். இப்பொழுது கம்மாபுரம் ஒன்றியத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றேன். எங்களது கூட்டணி கட்சியான திமுக, பாமக இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி, சாரி அதை கட் பண்ணிடுங்க என்று சொல்லிவிட்டு பிறகு திமுக, விசிக, சிபிஎம் மற்றும் இஸ்லாமிய கட்சிகள் ஆகியோருடன் இணைந்து கடந்த 2 நாட்களாக விருதாச்சலம் தொகுதியில் முரசு சின்னத்திற்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு வாக்கு சேகரித்து வருவதாகவும் மக்கள் ஆர்வத்துடன் வரவேற்று முரசு சின்னத்தில் வாக்களிக்க உள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழியை பின்பற்றி மீண்டும் அவருடைய மக்கள் பணி தொடர முரசு சின்னத்திற்கு மக்கள் வாக்களிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து, திமுக ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மற்றும் விசிக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு விருதாச்சலம் தொகுதியில நான் போட்டியிடுகிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், விருதாச்சலம் தொகுதி முழுக்க 3 நாட்களாக நான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்களுடைய கம்மாபுரம் ஒன்றியம் ஃபுல்லா பிரச்சாரத்துக்காக வந்திருக்கேன். எங்க கூட்டணி கட்சியில, அதாவது திமுக, அது இவங்க கட் பண்ணிக்கீங்க, அது திமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ மற்றும் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பனையேறி தொழிலாளி மீது துப்பாக்கி சூடு நடத்திய காவல் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு மாநில பனையேறி தொழிலாளர் சங்கம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்ட பனையேறி தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மனுவினை புகார் பெட்டியில் செலுத்தினர். சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள நிலையில் புகார் பெட்டியில் மனுக்களை செலுத்தி செய்தியாளர்களை சந்தித்த பனையேறி தொழிலாளர்கள் நலசங்க மாநில தலைவர் கூறுகையில், பனையேறி தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதற்காக பாதிக்கப்பட்ட தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பனையேறி தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் எனவும், துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி தொடர்புடைய காவல் அதிகாரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனு மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் சம்பவம் குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றும் இல்லை, 5 பேர் அனுப்புறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம், எங்களோட ஆதங்கத்தை சொல்ல வந்திருக்கோம், அவ்வளோதான். ஆமாம், தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம். பெரிய இழப்பு, நஷ்டம். எங்களுக்கு
அனைத்து மரமேறும் மக்கள் நல சங்கத்தின் சார்பாக 2 நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகில் மருதம்புதூரில் மணிகண்டன் என்ற எங்கள் பனை ஏரியை